அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை மத நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை மத நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி மண்டலம் 22-14 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவீந்திரகுமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் தலைவி ரொட்டேரியன் ஆனந்தி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ஜெயலட்சுமி முத்தையன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சிபியா மார்ஷல் அவர்களையும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நமக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க சிறப்பாக கொடுக்க தொடர்ந்து நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் மற்றும் இன்று நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று பயிற்சிகளையும் ஆசனங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் நமக்கு கொடுக்க இருக்கும் இன்றைய ஆசான் பெருமாளையா அவர்களையும் மற்றும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் பிராண சிகிச்சை மூலம் மன அழுத்தத்தை போக்குவது எப்படி என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க வர இருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் இன்று ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க இருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷம் சங்கத்தின் தலைவர் ரவிசுந்தர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷம் சங்கத்தின் தலைவர் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு இந்த நிகழ்வில் தொடர்ந்து நமக்கு கலந்து கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது பயிற்சி முறைகளை நமக்கு ஆசிரியர் எந்த அந்தஸ்தில் நமக்கு கொடுக்க இருக்கும் பெருமாளையா அவர்களை வாழ்த்தி இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளையும் ஆசனங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். அன்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பு. இன்று காலை சக்கரத்திலேயே 2 ஆண்டுகளாக பயணித்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த யோகா செய்யக்கூடிய ஆர்வம், அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த யோகா செய்யறது மேல அளவற்ற ஒரு பற்று வச்சிருப்பார். நம்ம நல்லா செய்யணும், அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வகை, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கிறத ஒரு ஆசிரியரா நம்மளை உயர்த்தும். அந்த வகையில இப்போ காலை சக்கரத்துல இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இந்த ரோட்டரி சங்கங்களுக்கும் அதை நிர்வகிக்கக்கூடிய குணபாலன் ஐயா அவர்களுக்கும், பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்ல, இந்த காலை சக்கரத்துல வீடியோலயே நல்லா அந்த பயிற்சி எப்பவுமே ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு நம்ம பார்த்து கொடுக்கும்போது அவங்களுடைய நமக்கு அந்த ஆற்றல் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு மிகுதியா இருக்கு. அந்த வகையில வீடியோ ஆன் பண்ணி
2-3 காலங்களா இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்று அந்த ஆசன பயிற்சிகளை அவருக்கே உரிய பாணியில அவர் தினந்தோறும் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஆசனங்களை தொகுத்து அவர் வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த பயிற்சியை இப்போ நம்ம அனைவரும் அவர்கிட்ட இருந்து நம்ம அவர் ஆசிரியர் நிலைக்கு உயர்ந்திருக்காரு. நாம மாணவர்களாக அவரிடம் கற்றுக்கொள்கிறோம். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. நல்ல சுமை. ஒரு நிமிஷம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த நல்ல சுமையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஆசிரியராக ஆசானாக இருந்து கொண்டு பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் இன்றைய ஆசான் பெருமாள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காத்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்ததாலே, தெளிவு குரு சிந்தித்ததாலே. நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். முதுகு தண்டு தலை நேராக அமர்ந்து கொண்டு சின்முத்திரை, சின்மை முத்திரை, ஆதிமுத்திரை, இதிலே ஆ உ உ இம் 3 எழுத்தும் உச்சரிக்க வேண்டும். நேராக அமர்ந்து கொண்டு ஆ எழுத்து உச்சரிக்க வேண்டும். மூச்சை இழுத்து அடுத்தது சின்மை முத்திரை. பூ ஆதிமுத்திரை இம் எழுத்து. இம் வணக்கம். வைகரி தொழிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு அவர்களுக்கு வணக்கம். வைகரி தொழிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தகரி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தகரி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேராக நீட்டிக்கொண்டு தளர்வாக வைத்துக் கொள்ளவும். கால் விரல்களை முன்னும் பின்னும் ஒரு 5 முறை எண்ணிக்கை மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. வலதிருந்து இடது பக்கமாக வட்டமாக சுத்தவும். 1 2 3 4 5. இடது பக்கமாக இருந்து வலது பக்கம் சுத்த வேண்டும். 1 2 3 4 5. வலது காலை மடக்கி நீட்டவும் 3 முறை. 1 2 1 2 2. கொஞ்சம் ஸ்லோ. சரிங்க. நேராக அமர்ந்து ஓய்வு நின்ற நிலைக்கு வந்துடுவோம்.
ரயில்வேல இருந்ததுனால ஜெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறார். வெரி குட். கைகளை மேலே உயர்த்தி கைகளை இரு கைகளையும் கோத்து கொண்டு ஆகாயத்தை பார்த்த மாதிரி கையும் மேலே உயர்த்த வேண்டும், கீழே பாதங்களையும் மேலே உயர்த்த வேண்டும். மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மலாசனம். 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேர் வைத்து மெதுவாக கீழே மூச்சை இழுத்துக்கொண்டு மெதுவாக அமரவும். ஐயா கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சை இழுத்துக்கொண்டு மெதுவாக மேலே வரவும். ஓய்வு. கையை மேலே உயர்த்தி கோணாசனம் வலது பக்கமாக சாய வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இடது பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து திரிகோண ஆசனம். கால்களை 2 அடி அகலமாக வைத்துக்கொண்டு கைகளை மேலே சமமாக வைத்து மூச்சை இழுத்து மெதுவாக விட்டுக்கொண்டே இடது காலை வலது கை தொட வேண்டும். இடது கை மேலே பார்க்க வேண்டும். திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது கை வலது கால் தொட வேண்டும். மூச்சை மெதுவாக இழுத்து விட்டுக்கொண்டே கீழே வலது கால் பெருவிரலை தொட்டு வலது கை மேலே பார்த்த மாதிரி ஆராய்ச்சி பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்தது அமர்ந்த நிலைக்கு வந்துடும். அடுத்தது வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து 2 கைகளையும் ஆதிமுத்திரை வைத்து அடி வயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே கீழே தரையை தொட வேண்டும். அப்படி செய்யும்போது வயிறு தொந்தி விழுவாது, வயிறு ஜீரணம் இதெல்லாம் நன்றாக இருக்கும். மெதுவாக குனிய வேண்டும். தரையை தொட வேண்டும். முடிந்தவரை தரையை தொட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8
9, 10. ஓய்வு. அடுத்ததாக இடது கையை தொப்புள் நேர் வைத்து வலது கையை அதன் மேல் வைத்து அதே போல மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக முன்பக்கம் தரையை தொடுமாறு புனைய வேண்டும். அப்பொழுது ஜீரணம் நன்றாக இருக்கும். வயிறு தொந்தி குறையும். வயிறு தொந்தி உருவாகுது. எடை எப்போதுமே இந்த எக்ஸசைஸ் செய்வதனால் கண்ட்ரோலாக இருக்கும். எடை மெதுவாக தரையை தொட வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சின்முத்திரை. ஓய்வு. அடுத்ததாக கால்களை முன்பக்கம் நீட்டி கீழே படுத்து ஊஞ்சலாசனம். ஊஞ்சலாசனம் செய்வதனால் தண்டுவடம், இடுப்பு பகுதி, நரம்பு, கால் பிடிப்பு எந்த சதை பிடிப்பு எதுவுமே இருக்காது. அந்த ஊஞ்சலாசனம் செய்வது. ஊஞ்சலாசனத்திலே 3 வகை உண்டு. அதிலே முதல் வகை கீழே படுத்து கால்களை முன்பக்கம் கை கோர்த்து வேண்டும். 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக கால்களை கத்திரிக்கோல் போல் வைத்து இடது கை வலது பெருவிரலையும் வலது கை இடது கால் பெருவிரலையும் பிடித்துக் கொண்டு அதே போல் மெதுவாக பின்பக்கம் செய்ய வேண்டும். தலையை அடிபற்றக்கூடாது. 1, 2, 3, 4, 5. 2 கால் பெருவிரலை பிடித்துக் கொண்டு பெருமலையா சர்வாங்காசனம். பெருமாளையா, சொல்லுங்க. ஒரு பயிற்சிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படியே டக்கு டக்குன்னு செய்யாதீங்க. ஓய்வு. 2 கால் பெருவிரலையும் பிடித்துக் கொண்டு அந்த கால் பகுதி தலையில் பின்பக்கமாக போக வேண்டும். அப்படி பின்பக்கம் போவது தலை எக்காரணத்தை கொண்டும் அடிப்படாமல் மெதுவாக செய்ய வேண்டும். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சர்வாங்காசனம் பொசிஷன் வந்துடலாம். அப்பொழுது கால் நன்றாக நீட்டிக்கொண்டு கீழே படுத்து முழங்காலை மேலே மெதுவாக தூக்க வேண்டும். அப்படி தூக்கி கால்களை நேராக 90 டிகிரி. அதிலே சர்வாங்காசனம் 50 எண்ணிக்கை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. கால்களை மடக்கக்கூடாது.
நேராக தளபதி பின்பக்கம் மெதுவாக செல்ல வேண்டும். தரையை தொட வேண்டும். காலத்தை இடுப்பை பிடித்துக் கொண்டு மெதுவாக மேலே உயர்த்தி மடக்கி மெதுவாக ஓய்வு. திரும்பி படித்துக் கொண்டு ஆமை ஆசனத்திற்கு முதலை ஆசனத்திற்கு வர வேண்டும். கால்களை பின்பக்கம் நன்றாக இடித்துக் கொள்ளுங்கள். முதலை ஆசனம். வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, தலைப்பகுதி மேலே உயர்த்திவாறு வயிறு பகுதி தரையில் நன்றாக இருக்கட்டும். இரு கைகளையும் தோள்பட்டைக்கு நேர் வைத்து புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை நேராக நீட்டிக் கொண்டு வில்லாசனம். இரு கால்களையும் நன்றாக பிடித்துக் கொண்டு தலை மேலே தூக்க வேண்டும். கால் பின்பக்கமாக இழுத்து பிடிச்சீங்கன்னாக்கா வில்லாசனம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மேலே அமர்ந்து கொள்ளலாம். சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. கபாலபதி. இடது கையை சின்முத்திரை வைத்துக் கொண்டு வலது கையை 2 பெருவிரலால் அடைத்து இடது பக்கம் மூச்சை நன்றாக ஒரு 10 எண்ணிக்கை நன்றாக மூச்சு சவுண்டு வர வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடது பக்கம் பொழுது வலது நாசி வழியாக நன்றாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கைகளையும் சின்முத்திரை வைத்து ஓய்வு. அடுத்ததாக பஸ்திரிகா.
இடது நாசில் வழியாக மூச்சை இழுத்து நன்றாக மூச்சை விட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்தது இடது நாசில் எடுத்து வலது நாசில் வழியாக 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக மூச்சை இடது நாசில் வழியாக இழுத்து 10 செகண்ட், 20 செகண்ட் மூச்சை அடக்கி 30 செகண்டாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். ஒரு 3 முறை. ஓய்வு. சின்முத்திரை வைத்து நேராக அமருங்கள். இந்த யோகா செய்வதின் பலன் என்ன என்பதை ஒரு 2 நிமிடம் மட்டும் சொல்லுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். 5இல் வளையாது, 50இல் வளையாது. நான் கற்றுக்கொண்ட யோகா 2 நாட்கள் செய்யவில்லை என்றால் எனக்கு எதையோ நான் பறிகொடுத்தது போல இருக்கும். இன்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கும் அதே மாத்திரை இன்னும் பவர் அதிகமாக தான் சாப்பிடணும். அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அதிகம் வரும். நான் ரிட்டையர்ட் ஆனது பிறகு வந்து சுகருக்காக மாத்திரை எடுத்துக்கொண்டேன் ஒரு 1.5 வருட காலம். இப்போ லாஸ்ட்டு வந்து ஐயாட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 10 மாதங்களாக மாத்திரை எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு நாட்டு கஷாயம் மட்டும் சாப்பிட்டு நானா தயார் பண்ணி சாப்பிட்டு இன்று வரை மாத்திரை எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இதற்கு காரணம் மூலிகை மட்டும் அல்ல, என் உடற்பயிற்சி. நான் ஏற்கனவே 40 வயதிலிருந்து யோகா கற்றுக்கிட்டேன். இன்று குணபாலன் ஐயா வந்து பல மாவட்டங்களை ஒன்று சேர்த்து இன்னைக்கு லேடிஸு தஞ்சாவூர், கும்பகோணம், பாண்டிச்சேரி தலைமையில் லேடிஸு தலைமை எடுத்து இன்னைக்கு நடத்தி மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏன் என்று கேட்டால் கோயம்புத்தூரை சேர்ந்த ஞானாம்பாள் என்ற ஒரு லேடி 98 வயதில் இறந்தார்கள். அவர்கள் வந்து அவர்களை பார்த்தால் போட்டி போட்டு பொறாமைப்பட்டு நான் இந்த யோகாவை கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு கிளாஸ் போயினேன். இன்று யோகா நான் கற்றது கையளவு, கல்லாது உலகளவு. இந்த காலச்சக்கரம் 2.91 நாளை நமதே என்ற நிகழ்வுக்கு வந்தது பிறகு நான் கற்றுக்கொண்டது நிறையாக இருக்கு. ஆனா இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு வாய்ப்பளித்த மேற்கு பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் சேர்மன் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரிகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் ஆசான் குரு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு, சந்தோஷம். காலச்சக்கரத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து காலச்சக்கரத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். காலச்சக்கரத்தை வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கக்கூடிய ஒரு
ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தன்னுடைய 61வது வயதிலும் அவரும் சொல்லுவார், 61ல எனக்கு 16 தான் அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார். அவர் ஸ்பீடுக்கு நம்மளாலே போக முடியலன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்பீடை வந்து உயர்த்தி காட்டி இன்னையோட அவருடைய பயிற்சி முறைகள் வந்து அற்புதமா இருந்துச்சு. என்றும் 16, இன்றும் 16, என்றென்றும் 16 அப்படிங்கிற மாதிரி அவருடைய உடல்கள் வந்து அவருக்கு ஒத்துழைக்குது. அவருடைய பயிற்சி முறைகள் வந்து சிறப்பா இருந்துச்சு. இந்த காலச்சக்கரத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர் நிலை உயர்ந்து அந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் எந்தவித ஒரு தட்டு தடங்களும் இல்லாமல் சிறப்பா சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு கேப் விட்டுருக்கலாம். கொஞ்சம் பயிற்சி முறையில வந்து அந்த கேப் விட்டு செஞ்சிருக்கலாம். மற்றபடி எந்தவித ஒரு குறைபாடும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா செஞ்சாங்க. எப்படி ஐயாவுக்கு ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த ஞானாம்பாள் ஒரு உதாரணமா இருந்தாங்களோ, அதே மாரி பல்வேறு அன்பர்களுக்கு வந்து பெருமாள் ஐயாவும் ஒரு உதாரணமா இருப்பாங்க. அவரோட பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு ஒரு உதாரணமா பல்வேறு நபர்கள் வந்து உருவாகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் பெருமாள் ஐயா. சந்தோஷம். உங்களுடைய அற்புதமான அந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமைந்தது. இன்று காலைச்சக்கரம் நிகழ்வில் பயிற்சிகளையும், ஆசனங்களையும், உச்சி பயிற்சி உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த பெருமாள் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. அதாவது தொடர்ந்து நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு வருட காலத்தில் காலச்சக்கரம் நாளை நம்ம இதில வந்து நம்ம நல்ல சுமையா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்று அவர்களுடைய அந்த அற்புதமான பயிற்சி முறைகளை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக ஐயா வந்து அந்த ஆசனங்களை அவர் வந்து தினந்தோறும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாருனால இந்த கலப்பையாசனம் எல்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா அழகா அந்த பயிற்சியை செஞ்சாங்க. தினந்தோறும் பழகிட்டு இருந்தா தான் அந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியும். நம்முடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா உறுதியா இருக்கும். முதுகுத்தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பயிற்சி அவருடைய பயிற்சி அமைந்திருந்தது. அந்த ஊஞ்சல் ஆசனம் செய்யறது இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண ஆற்றல் வந்து மேலே கீழே நல்லா போய் வரும். மிக சிறப்பாக அந்த பயிற்சியை செஞ்சாங்க. ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலையும் நாம் நின்று நல்லா மூச்சு இழுத்து மெதுவா அந்த பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும். ஐயா முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது அந்த சீக்கிரம் முடிச்சிடும், அந்த டைமுக்குள்ள முடிச்சோணுங்கிறதுனால டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பயிற்சியா செஞ்சாங்க. நம்ம அடுத்தடுத்து செய்யும்போது வந்து அதனுடைய கவனம் மெதுவா செய்யக்கூடிய அந்த இது வந்து நல்லா சிறப்பாக வரும். அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. அவர் அதை உணர்ந்தனாலதான் வந்து இந்த பயிற்சியை நல்லா பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை அப்படின்னா காலையில அந்த காலை சக்கரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது அவர் தோட்டம்லாம் நிறைய வச்சிருக்காரு, தோட்டத்துல ஏதாவது தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அதாவது பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் நாம இதை உணர்ந்தோம்னா தான், உடம்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நினைச்சோம்னா தான் நம்ம மனசு வந்து அமைதியா ஒருத்தல கோர்ப்பா அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க முடியும். அதனால இந்த 5:30 மணிக்கு வந்து இந்த காலை சக்கரத்துல நாம கோந்தோம்னாவே இந்த சுவர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் அதுல ஓவியம் வரைய முடியும். அதனால நம்ம இந்த உடலை வந்து நல்லா உறுதியாகும், நல்லா பக்குவமா வச்சுக்கிறதுக்கு அந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா மிக சிறப்பாக அந்த பயிற்சி செஞ்சாங்க. சர்வாங்காசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டெய்லி செஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் அது. சில பேர்த்துனால அந்த ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருப்பாங்க, சர்வாங்காசனம் செய்ய தெரியாது. இடுப்பு தூக்கி பிடிக்க பழைய இருக்க மாட்டாங்க. இடுப்பு தூக்குனாங்கன்னா அந்த பக்கம் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி பயப்படுவாங்க, விழுந்துருவோமோன்ட்டு. ஐயா வந்து அது சிறப்பாக 61 வயதுல மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க ஐயா. மிக சிறப்பு. நன்றி 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 நன்றிங்க ஐயா. அற்புதமான ஒரு வாழ்த்துறை. அதாவது வாழ்த்துறை என்பதை விட அவர்களுடைய
நிகழ்வின் ஒரு அனுபவ உரையை சிறப்பா இன்னைக்கு வந்து நமக்கு நலசுவையா எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அடுத்த தீட்சை கொடுக்கிறதா இருந்தாங்க இறைமதன் ஐயா. அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு காரணங்களால இன்னைக்கு வர முடியல. அதனால அத வந்து நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நமக்கு அந்த சாந்தி தீட்சை கிடைக்கும். போன ட்ரிப் வந்து நாக்னி தீட்சை குடுத்துருக்காங்க. ஞானக்கண் தீட்சை குடுத்தாங்க. வரும் வாரம் வந்து அதாவது நாளை வந்து அவங்க வந்து நமக்கு அ சாந்தி தீட்சை, மூலாதார தீட்சை குடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அதனால வந்து இன்றைய நிகழ்வுல வந்து நம்ம அந்த தவத்த வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்றும் நம்ம வந்து அந்த தவத்தை செய்ய போறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த ஆக்னி தியானத்த வந்து சிறப்பா நமக்கு அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் அந்த ஆக்னி தியானத்தை சிறப்பான முறையில் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நேராக அமர்ந்துக்கிறோம். நல்ல கண்டிப்பா நம்ம ஒரு விரிப்பு போட்டு விரிப்பு மேலதான் உட்கார்ந்துருக்கணும் பயிற்சி செய்யறதுக்கு. நல்ல ஒரு காட்டன் துணி வந்து நல்ல ஒரு மேட் வந்து போட்டிருக்கணும். அப்பதான் நம்ம இந்த பயிற்சியை சிறப்பா செய்யறதுக்கு துணை செய்யும். முதுகு தண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதுக்கு சுகாசனத்துல உட்காந்துக்கலாம். கால் வந்து சுகாசனத்துல கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்களை நல்லா அசைச்சுக்குங்க. கால் விரல்களை மடக்கி நீட்டுங்க. படுத்து ஒரு 5 நிமிடம் 5 மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. நேரா படுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க. நன்றாக மூச்சு எடுத்துடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்திரிச்சுட்டு வருங்க. லெஃப்ட் லெக் எடுத்து இந்த குதிக்கால் வந்து நம்ம உடம்போட சென்டரா இருக்கிற மாதிரி இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் நேரில் இப்படி லெஃப்ட் லெக்கோட ஒட்டி வச்சுக்கோங்க. கால் முட்டி நல்லா தரையில படும்படி நல்லா இலக்கமா வச்சுக்கணும். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நேராக அமர்ந்து நம்ம இந்த குண்டலினி தியானம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சிருக்கிறத வந்து மிக சிறப்பு. மூச்சு ஓட்டம் நமக்கு நல்லா இருக்கும். ஐயா வந்து கபாலபதி பஸ்திரியா செஞ்சு நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாங்க. நம்ம கூட வந்து இதை ஒரு திருமூலர் பஸ்திரியா ஒரு 20 கவுண்டிங் செஞ்சுக்கலாம். ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. ஆனந்த முத்திரை வச்சுக்கங்க. கைகளை விரிச்சு இப்படி முட்டி மேல வச்சு அப்படியே மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்சை கவனிச்சு நல்லா மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க.
சண்முகமுத்திரை வச்சு 2 முறை ஈம் சொல்லணும். கண்கள்ல 2 விரல் இருக்கணும், 2 விரல் வாய் இருக்கணும், வாய் இருக்கணும். நல்லா மூச்சு எடுத்து ஈம் சொல்லுங்க. ஓய்வு. இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய நாடியை பரிசோதனை பண்ணிக்கணும். 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகும். இந்த சுழிமுனை சுவாசம் நமக்கு நடக்கும். நடுநாடின்னு சொல்லக்கூடிய இந்த நடுநாடி நல்லா மூச்சு விட்டு இருக்கும். அதாவது இடது மூக்குலையும் நல்லா மூச்சு போகணும், வலது மூக்குலையும் நல்லா மூச்சு போகணும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த குண்டலினி சக்தி நன்றாக கிடைக்கும். கைகளை நல்லா அப்படி கோர்த்து வச்சுக்கிறோம், சென்டரா வச்சுக்கிறோம். நேராக நிமிர்ந்துட்டு வந்திருக்கணும். இறைவதன் ஐயா அன்னைக்கு சிறப்பாக அந்த பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அதை நினைவுகள் கொடுத்துருவாங்க. அந்த நாள் அவர் எப்படி சிறப்பாக அதை சொல்லி கொடுத்தாரோ அதே போல நாம் உணர்ந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா, ஆசான் ஐயா அவர்களை இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்திருக்காரு. அவர்களை நினைவு கூர்ந்து திருமூலர் திருமந்திரத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. திருமூலர் சித்தர்களையும் நாம் நினைவு கூர்ந்து இந்த பயிற்சியை தொடங்குறோம். உடலை லேசா வச்சுக்கோங்க, எந்த வித இறுக்கம் இல்லாம வச்சுக்கோங்க. நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து உள்ளது, ஆகாய சக்தி நிறைந்து உள்ளது. பேரண்ட ஆற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். நம்முடைய உடல், நம்முடைய சூக்கும உடல், நம்முடைய உடலை சுற்றிலும் இந்த பேரண்ட ஆற்றல் ஒளி உடல் நன்றாக அமைந்துள்ளது. நம் உடல் முழுவதும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்கிறது. நாம் நேராக அமர்ந்து மூலாதாரத்தில் கவனம் செலுத்துகின்றோம். மூலாதாரம் முழுவதும் பேரண்ட ஆற்றல் முழுமையாக கிடைத்து நம்முடைய பேரண்ட ஆற்றல் மூலாதாரத்தில் சுவாதிகான சக்கரங்களுக்கு மேலே உயர்ந்து செல்கிறது. நாம் உணர்ந்து பார்ப்போம். கவனம் மணிபூரக சக்கரம் ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக இருக்கும். அநாதகம் சக்கரத்தின் மீது கவனம் வைத்து ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். விசுத்தி சக்கரத்தின் மீது கவனம் வைத்து ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். ஆஞ்சை செலுத்தப்பட்ட நல்லா கவனம் வைத்து ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். சகசார சக்கரம் நல்ல உண்மையான சுவாசம் பெற்று ஆழ்ந்து சுவாசிக்கின்றோம்.
உங்களுடைய கவனங்கள் முழுவதும் வெற்றி பெற்றது மேல் உள்ளது. நல்ல தெய்வீக ஆற்றல் உடைய நெற்றிப்பற்றில் கவனம் வைத்து அந்த இடம் முழுவதும் பேரழிந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதிலேயே கவனம் செலுத்துறோம். மூச்சு இருக்கும்போது அப்படியே நெற்றிப்பட்டுக்கு மூச்சு அந்த காற்று உள்ள செல்ற மாதிரி கவனித்து மூச்சு இருக்கிறோம். நம்ம மூச்சு விடும்போது நெற்றிலேயே கவனம் வைக்கணும். அற்புதமான இந்த வேளையில் நம்முடைய உடல் லேசாகவும் பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் நிரம்பி நம்முடைய உடல் ஒளி வடிவமாக உள்ளதை போல உணர்கின்றோம். உச்சி முதல் பாதம் வரை நன்றாக முழுமையான இறை ஆற்றல் பெற்று உடல் லேசாகவும் கவனம் முழுவதும் நீக்கப்பட்டிருந்தது நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சக்தி முழுவதும் உடல் முழுவதும் பரவி கவனம் முழுவதும் வெற்றி போட்டு மனம் முழுவதும் அன்பில் நாம் அன்புமயமாக பேரண்ட ஆற்றலோடு இரண்டக கலந்து அமைதியான சூழலில் நம்முடைய மனம் முழுவதும் அன்பு நிறைந்துள்ளது. நம் உடல் முழுவதும் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இந்த தெய்வீக ஆற்றல் பெற்று நாம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற அடிப்படையான ஆற்றலை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து அனைத்து உயிர்களுக்கும் வழிகாட்டியாக்கி அந்த தூய்மையான உணர்வோடு நாம் வாழ்வியல் கடமையாக்குவோம். இந்த பேரண்ட ஆற்றலை நமக்கு கிடைக்க துணையாக இருந்த ஆசனங்களை அனைவரையும் வணங்கிக்கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம். கைகளை மேல் கைகளை கொஞ்சம் உரசி கண்கள்ல வச்சு மெதுவா கையை கொஞ்சம் விலகி கொண்டு வந்து கண்கள்ல கை விரல்களை பாருங்க. அப்படியே கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஓய்வு.
அப்படிங்கிறத வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடலாம். இந்த பயிற்சி நமக்கு வழங்கிய அனைத்து ஆசான்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து வணங்கிக் கொள்கிறோம். மிக சிறப்பாக உணர்ந்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு கூட்டு முயற்சி தான் வந்து இந்த ஆற்றலை வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். அதாவது தூய்மையான மனங்கள் ஒருங்கிணைந்து பயிற்சி செய்யறதுனால முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பானதொரு நிகழ்வு. நமக்கு அக்னி தியானத்தை வந்து சிறப்பான ஒரு நிகழ்வில் நமக்கு சிறப்பித்து அற்புதமாக பொழுது வழங்கிய ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பிராண சிகிச்சை மூலம் எப்படி நம்ம மன அழுத்தத்தை போக்குவது, எப்படி நம்ம அந்த ஆசான்களுடைய அந்த ஆற்றலை பெறுவது என்பதை பற்றி ஒரு அற்புதமான பிராணசக்தி சிகிச்சையை வந்து நமக்கு ஆற்றலை எப்படி பெறுவது என்பதை பற்றி காந்தி வெங்கட்ராமன் ஐயா பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு நடத்தி இருந்தாலும் இன்றைய நிகழ்வில் அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் அந்த பிராண சிகிச்சை மூலம் மன அழுத்தத்தையும் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த இறை ஆற்றலையும் நம்ம எப்படி பெறுவது என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பிரார்த்தனையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இருதய சக்கரத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க, சகஸ்கர சக்கரத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. எல்லாமல்ல இறைவனுக்கும் அனைத்து மத தெய்வங்களுக்கும் அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும் ஆன்மீக சான்றோர்களுக்கும் குணமளிக்கும் தேவதைகளுக்கும் மன அமைதிக்கான தேவதைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கான தேவதைகளுக்கும் வளத்திற்கான தேவதைகளுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும் எங்களது மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி, விலை மதிக்க முடியாத போதனைகளுக்கு மிக மிக நன்றி. எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும் ஆக அமைதியாலும் அபரிதமான செல்வ வளத்தினாலும் பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் மற்றும் எல்லா விதமான வளங்களினாலும் எங்களை ஆசிரியத்துமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மன அழுத்தத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்ற முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய காலச்சக்கர நிகழ்வில் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் அந்த நிகழ்வை நோக்கி தான் நமக்குள்ள அதை நகர்த்தி கூட்டு போகிறாங்க. அதில் பிராணிகளையும் உங்களுக்கு நிறைய முறைகளில் வந்து நம்ம மன அழுத்தத்தை மாற்றத்திற்கான முறைகளை வந்து நிறைய முறைகள் இருக்குது. பிராணிகளில் நிறைய முறைகளில் நம்ம மன அழுத்தத்தை போக்க முடியும். அப்போ அந்த மன அழுத்தத்தை நம்ம போக்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் மன அழுத்தம்னா என்ன, அந்த மன அழுத்தம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்ற பார்க்கறதுடைய தொடர்ச்சியா சில நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுட்டு இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி மாத்துறதுன்ற அந்த முறைகள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மன அழுத்தம் சொல்லக்கூடியது நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ மிக முக்கியமாக எப்படி நமக்கு உடலில் சில வலிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சில செயல்கள் நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுது. அல்லது அந்த அது உருவாக்கக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம உடல் தாங்க முடியாத போது அது
வலிகளாவோ, வேதனைகளாவோ, சில நோய்களா உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப ஏற்கனவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த புதுசா ஒரு புதுசா ஒரு சூழ்நிலைகள மாத்துறதுக்கு தான் அந்த நிகழ்வுகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கான முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள்ன்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இந்த சூழ்நிலைகள், இந்த நிகழ்வுகள நம்மளால பிரச்சனைகளா பார்க்க முடியாது அப்படின்றது தெரியுது. அப்ப மிக முக்கியமா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாத்துறதுக்கான சக்தி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்த உருவாக்காது அப்படின்றத நம்ம கத்துக்கிட போறோம். இப்ப இப்ப நம்ம மன அழுத்த முறைகள்ல வந்து போக்கக்கூடிய முறைகள் வந்து நம்ம நெறைய நம்ம பார்த்தோம். அதுல இன்னைக்கு மிக முக்கியமா அந்த நேரம் கருதி நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேன். அந்த நிகழ்வுகள வந்து மிக முக்கியமான நிகழ்வுகள் நான் போன தடவ என்ன பார்த்தோம்? நம்ம மனசுல எந்த எந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்த, மனச்சோர்வ குடுத்துச்சோ, நம்ம அத திருப்பி திருப்பி என்ன சொன்னோம்? நம்ம இந்த எண்ணங்கள் நான் கிடையாது. இந்த உணர்வுகள் கிடையாது. நான் உருவாக்கக்கூடிய இந்த வருத்தம் நான் கிடையாதுன்னு நம்ம சொல்ல சொல்ல, அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ள நமக்குள்ள போன ஒரு சூழ்நிலை உருவான மாரி இருந்துச்சு. இப்ப உண்மையிலேயே அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ள மாறி இருக்கா? அப்படின்றத நம்ம நம்ம உணர்ந்து பார்ப்போம். ஸோ கண்கள மூடிக்கோங்க. நமக்குள்ள எந்த சூழ்நிலைகள் அல்லது யார் செய்த அந்த நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தையோ, அல்லது மனச்சோர்வையோ, அல்லது மனக்கவலைய குடுத்துச்சோ, அத யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு சில நாட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சில வாரங்கள்ல இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்கள் கூட கடந்திருக்கலாம். எந்த சூழ்நிலை நெனச்சா உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதோ, அல்லது ஒரு மன அழுத்தம் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதோ, அத நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிக்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகுற மாரி இருக்கும். ஒரு பிரஷர் நீங்க உருவாகுற மாரி இருக்கும். அதனால அத நம்ம யோசிக்கும்போதே நம்முடைய உடலும், மனதும் பலவீனமாகறது கூட நம்ம சில சமயங்கள்ல நம்ம உணர முடியும். அப்ப அந்த சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கு. அதுக்கான நபர்கள் அதே தன்மையில தான் இருக்காங்க. ஆனா, அந்த சூழ்நிலைகள் அந்த நபர்கள நம்ம மாத்தாம, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய அதிகரிக்கிறது மூலமா, இந்த மன அழுத்தத்த எப்படி நமக்குள்ள மாத்த முடியுன்ற முறைகள் தான் நம்ம கத்துக்கிட போறோம். அப்ப நெறைய ஆசிரியர் பெருமக்கள், நெறைய அந்த மூச்சு பயிற்சி நம்ம சொல்றாங்க. அந்த மூச்சு பயிற்சியில நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்களுடைய முதுகு தண்டுவடத்த ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. தமிழ் சொன்னோம்னா நம்முடைய நாக்கின் மேல் பகுதி அந்த மேல் எண்ணத்தோட இணைக்கிற மாரி வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. இந்த எண்ணங்கள நீங்க அந்த உணர்ந்த நிமிஷத்துல, அப்ப அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மளுடைய கவனம் நம்மளுடைய மூச்சு காத்து பக்கம் நம்மளுடைய திரும்பட்டும். நம்முடைய மூச்ச மூச்ச நீங்க கவனிச்சு பாருங்க. மெதுவா நம்ம மூச்ச உள்ள இழுக்கும்போதும், மூச்ச வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வுகள மட்டும் நீங்க கவனித்து வச்சு பாருங்க. நம்ம மூச்ச கண்ட்ரோல் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த நிகழ்வ நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். எதெல்லாம் இப்ப உங்களுக்கான எண்ணங்கள் இருக்கோ, அந்த எண்ணங்கள நீங்க மாத்த முயற்சி பண்ணாதீங்க. எல்லா எண்ணங்களும் வரட்டும். அந்த எண்ணங்கள ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு சாட்சியா ஒரு ஒரு சாட்சியா நீங்க அத கவனிச்சு பாருங்க. ஸோ நம்மளுடைய மூச்சு காத்து மேல நம்ம கவனம் வச்சிருக்கோம். அந்த கவனம் வைக்கும்போதே உருவாகக்கூடிய எண்ணங்கள் மேலயும் நீங்க கவனத்த வைங்க. அந்த எண்ணங்கள மாத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த மூச்ச நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு சில சமயங்கள்ல ஆரம்பத்துல இது கடினமா இருக்கும். நம்ம இந்த பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாரி இருக்கும். திருப்பி மெதுவா மூச்ச உள்ள இழுங்க.
மெதுவா மூச்சை வெளியிடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். இப்போ முதல் காட்டில் உங்களுடைய மூச்சு காத்துல அந்த நிதானத்தை உங்களால உணர முடியும். இப்ப அந்த எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அது எந்த வகையான எண்ணங்களா இருக்கலாம். நமக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொடுத்த எண்ணங்களா இருக்கலாம். அல்லது நம்ம மனதில் உருவாகக்கூடிய தேவையற்ற எண்ணங்களா இருக்கலாம். எந்த எண்ணங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் அதை மாற்றணும் முயற்சி பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி மட்டும் பாருங்க. திருப்பி மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடும். மெதுவாக மூச்சு உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியிடவும். இப்போ ஒரு மூச்சு காத்துக்கும் இன்னொரு மூச்சு காத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. முதல்ல நம்ம அந்த மூச்சு காத்துக்கான இடைவெளி ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த மூச்சு காத்து ஒரு மூச்சு காத்துக்கும் இன்னொரு மூச்சு காத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகிறத நம்மளால உணர முடியும். அந்த இடைவெளி அதிகமான நிமிஷத்துல நம்முடைய எண்ணங்கள் அளவுக்கு இல்லாம ஓரளவு குறைஞ்சிருக்கிறது கூட நம்மளால உணர முடியும். அந்த எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அந்த எண்ணங்களை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம். நம்முடைய மூச்சு காத்த மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை உணர்ந்து மட்டும் பார்க்கலாம். மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். இப்போ இந்த 2 சுவாசத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. நம்முடைய ஒரு எண்ணங்களுக்கும் இன்னொரு எண்ணங்களுக்குமான இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. ஒரு எண்ணம் வருது, இன்னொரு எண்ணம் வர்றதுக்கான அந்த இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைதியின் அளவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அமைதியின் அளவுக்கும் அந்த வித்தியாசத்தை நம்மளால உணர முடியும். அந்த எண்ணங்கள் அளவு நமக்குள்ள குறைஞ்சிருக்கிறது நம்மளால உணர முடியும். திருப்பி நம்ம மூச்சை உள்ள இழுப்போம். இப்ப அந்த மூச்சை உள்ள இழுக்கக்கூடிய அளவையும் மூச்சை வெளியிடக்கூடிய அளவுக்கும் இன்னும் இந்த அளவை நம்ம நீடிச்சு பார்ப்போம். இப்போ மெதுவா மூச்சு உள்ள இழுங்க. நான் சொல்ற வரைக்கும் மூச்சை மெதுவா உள்ள இழுத்துட்டே இருங்க. மெதுவாக மூச்சை வெளியிடும். மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கும். மெதுவாக மூச்சை வெளியே விடும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கும். மெதுவாக மூச்சை வெளியே விடும்.
அந்த மூச்சு காத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. நம்ம ஒரு சுவாசம் நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போதும் ஒரு சுவாசத்தை நம்ம வெளியிடும் போதும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க. நாக்க மேல எண்ணத்தை வச்சுக்கோங்க. இன்னும் அந்த எண்ணங்கள் அளவு நமக்குள்ள குறைஞ்சிருக்கும். இன்னும் நமக்குள்ள அந்த அமைதியின் அளவு அதிகரிக்கிறது நம்மளால உணர முடியும். திருப்பி மூச்சு உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியிடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். அந்த எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில கவனத்தை வச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய எண்ணங்களற்ற தன்மையில கவனத்தை வச்சு பாருங்க. நம்முடைய புருவ மத்தியில ஒரு சக்கரம் இருக்கு. ஸோ ஆஜ்னா சக்கரம். அந்த சக்கரத்துல கவனத்தை வச்சு பாருங்க. எதை நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாத்துறதுக்கான சக்தி வேணுமோ அந்த சக்தி எனக்குள்ள கிடைக்கட்டும். அதுக்கான புரிதல் எனக்குள்ள கிடைக்கட்டும். அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மனநிலை எனக்குள்ள உருவாகட்டும். இப்ப நம்ம இந்த நிகழ்வு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது நமக்குள்ள ஒரு சூழ்நிலைகளா, எது நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்களா இருந்துச்சோ அந்த எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்க முடியுதான்றதை முயற்சி பண்ணி பாருங்க. எது நம்மளை வருத்தப்பட வச்சுச்சோ, எது நம்மளை பலவீனப்படுத்த வச்சுச்சோ அந்த எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்க முடியுதான்னு பாருங்க. ஆஜ்னா சக்கரா ஸ்ட்ராங்கர். என்னுடைய ஆஜ்னா சக்கரம் பலமடையட்டும். இப்ப ஏதாச்சும் உங்களால எது நம்ம சும்மா இருக்கும்போது நமக்குள்ள வருத்தத்தை உருவாக்குச்சோ, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த யார் மேலயாச்சும் நீங்க கோவப்பட முயற்சி பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு யார் ரொம்ப சங்கடங்கள் கொடுத்தாங்களோ, அவங்கள மனதுக்குள்ள நீங்க விமர்சிக்க முடியுதான்னு பாருங்க. அல்லது அவங்க மேல ஒரு கோபத்தை உருவாக்க முடியுதான்னு பாருங்க. அல்லது யாருடைய செயல்கள் உங்களுக்குள்ள ஒரு வருத்தம், கவலை கொடுத்துச்சோ, அந்த நபரை மனதளவுல நமக்குள்ள குறைகள் சொல்றதுக்கோ, அல்லது அந்த சங்கடங்களை நமக்குள்ள மனதுக்குள்ள கொண்டு வர முடியுதான்றத பாருங்க. யாருடைய செயல்கள் உங்களுக்குள்ள ரொம்ப வருத்தம், கவலை கொடுத்துச்சோ, அவங்க மனதால நீங்க விமர்சிக்க முடியுதா? அல்லது அவங்க மேல கோவப்பட முடியுதான்றத பாருங்க. நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா அந்த
எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்க முடியாது. அதுக்கான செயல்களை நமக்குள்ள உருவாக்க முடியாது. அதுக்கான சிந்தனைகள் நம்ம உருவாக்கினா கூட நம்ம ஏற்கனவே அது உருவாக்கக்கூடிய எண்ணங்களுடைய பலவீனம் நம்மளால அதை உணர முடியாது. மெதுவா கண்களை திறந்துக்கோங்க. இப்ப மெதுவா உங்க கைகளை மெதுவா பக்கவாட்டுல வச்சு மெதுவா முன்னும் பின்னும் அசைச்சு பாருங்க. நீங்க அசைக்கும் போதே ஒரு அழுத்தம் உருவாகிற மாதிரி இருக்கும். ஒரு அழுத்தம் உருவாகிற மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பிராண ஒளி உடலின் சக்தி வந்து நமக்குள்ள அதிகமா இருக்கு அப்படின்றது உணர முடியுது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அப்ப நம்ம லைஃப்ல வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ண முடியல, அதுக்கான சூழ்நிலைகள் நம்மள யோசிக்க முடியாததான் நமக்கான மன அழுத்தத்துக்கான சூழ்நிலைகளா உருவாகுது. அதுக்கான எதிர்மறை சிந்தனைகள் நமக்குள்ள வருது. எப்ப அந்த சக்தி நமக்குள்ள உருவாகும் போது, நம்ம உருவாக்குனா கூட அந்த எண்ணங்கள் நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது தெரியுது. அப்ப நிறைய முறைகள் இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒளி உடல் இருக்கு. அதுல நிறைய சக்கரங்கள் இருக்கு. சக்கரங்களுக்கு நிறைய பண்புகள் இருக்கு. அப்ப மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியது ஒரு சில சக்கரங்கள் அப்படின்னா, மன அழுத்தத்தை போக்கக்கூடியதுக்கும் சில சக்கரங்கள் இருக்கு. அப்ப அந்த சக்கரங்களுக்கான எனர்ஜி நமக்குள்ள ரிசீவ் பண்ணும்போதும், அந்த உருவாக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து அந்த அசுத்தங்கள் நம்மகிட்ட இருந்து போகும்போதும், இந்த மன அழுத்தம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சவால்களும் தான் நம்மள ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைகளை உருவாக்கும் அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான சக்தி அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கான சக்தி அவங்களுக்கு இல்ல. இதுக்கான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இல்லைன்றது தான் வித்தியாசம் ஒழிய, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் எல்லா குணங்களும் கடவுள் மிக இயல்பாவே எல்லாருக்குள்ளேயும் இந்த சக்தி வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கு. அதை புரிய இயலாதவங்களுக்கு அது கடுமையான சவால்களா தெரியுது அப்படின்றது தான் உண்மை. அப்ப இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நமக்குள்ள பயன்படுத்தும் போதும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை பயன்படுத்தும் போதும், நம்ம லைஃப்ல சவால்கள்ன்றது ஒண்ணுமே இல்லை. அது எல்லாமே மாற்றத்தை உட்படுத்த முடியும்ன்றதுதான் மிக இயல்பான நிகழ்வுன்றது நமக்குள்ள தெரியுது. ஸோ இதுக்கான ஒரு நன்றி பிரார்த்தனை. ஸோ இது மாதிரி நிறைய முறைகள் வந்து நம்ம பிராண சிகிச்சை மூலமா நிறைய முறைகள் வந்து ரொம்ப சீக்கிரமா நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை நமக்குள்ள இருந்து நீக்க முடியும். ஸோ எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக சான்றோர்கள் பெருமக்களுக்கும், அனைத்து விதமான குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், வளத்திற்கான தேவதைகளுக்கும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும், தொழில் முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும் மற்றும் எல்லா விதமான உயர் ஆத்மாக்களுக்கும் மேலான நன்றிகள். இந்த விலை மதிக்க முடியாத போதனைகளுக்கும், விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கும் மிக மிக நன்றி. இந்த நுட்பங்களை எங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தியமைக்கு மிக மிக நன்றி. இந்த அரிய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காலச்சக்கரர்களுக்கும், அதனுடைய தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இதில் பங்கு பெற்றக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இறைவன் மற்றும் குருவின் சக்தி மற்றும் பிரபஞ்ச சக்தி நம்மளை வழிநடத்தட்டும். இறைவனர்களாலும் குருவின் ஆசையாலும் நமக்கு எல்லா விதமான வளங்களினாலும் ஆஸ்வதிக்கப்படட்டும். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றிங்க. நன்றி நன்றிங்க. ஒரு நிகழ்வை வந்து ஐயா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மனநிலையோட நம்மளோட அந்த பயிற்சி முறைகளையும் கொடுத்து நமக்கு சிறப்பா இன்றைய வகுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. மன அழுத்தத்தை இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் என்பது தாமாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு, விஷயமா இருக்கு. அதை எப்படி நமக்கு நாமே அதை குறைத்து கொள்ள முடியும், இப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றலினால் நம்ம எப்படி அதை குறைத்து கொள்ள முடியும் என்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இன்னைக்கு சிறப்பாக கொடுத்திருக்காங்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள்.
இன்றைய நிகழ்வில் அற்புதமான இந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஸோ இந்த பயிற்சிக்கு பின்னாடி நம்ம நிறைய சயின்ஸ் இருக்கு. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். நன்றிங்க. இதோட அலைடா நம்ம சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா, உலகமே எதிர்பார்த்த நேற்று நடந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விண்வெளிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 நாள்ல திரும்ப வேண்டியவங்க 9 மாதம் கழித்து திரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. உலகமே எதிர்பார்த்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எந்த அளவுக்கு அந்த விண்வெளியில அந்த பிரபஞ்ச ஆற்றல், இறையாற்றலோட அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய காலங்களை வந்து அந்த இடத்துல வந்து கழித்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை அந்த இடத்துல வாழ்ந்து அந்த பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து சிறப்பா அவங்க வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சியில வந்து இருந்து நேற்று வந்து நம்ம இந்த பூமியில வந்து தரையிறங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம அனைவரின் சார்பாக காலை சக்கரம் அன்பரின் அனைவரின் சார்பாக அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, உலகமே பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, எப்படி ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் என்பதை வந்து அவங்க பெரிய ஒரு தன்னம்பிக்கையோட இருந்துட்டு அவங்க வந்து தரையிறங்கியிருக்காங்க. உலக மக்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான நிகழ்வு நேற்று விடியற்காலை நடந்திருக்கு. அந்த நிகழ்வையும் அவர்களையும் இந்த நேரத்திலே நமது காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெருமாள் ஐயா சிறப்பா இன்னைக்கு ஒரு வகுப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான அவங்களும் ஒரு வகுப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அக்னி தீட்சை தியானத்தை வந்து நம்ம நலசும் ஐயா சிறப்பா கொடுத்தாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைந்தது. அனைவருக்கும் காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு மிக்க நாள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளையும் நம்ம காலச்சக்கரம் வந்து சிறப்பா மெருகேற்றி கொண்டிருக்கிறது. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த